ஸோ மக்களே, இந்த கடல் வர ஆரம்பிச்சிச்சு. லெஃப்ட் சைடில் ஒரு கடல், ரைட் சைடில் உள்ள நடுஸில் பாதை. ஸோ இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த இடத்துக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. கோதண்டா ராமன் கோயில் லெஃப்டில் போனோம். இந்த லொக்கேஷன் தான். இந்த லொக்கேஷனில் தான் எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் சொல்கிறேன் நான் வரும்போது சொல்கிறேன். செம்மையான ஹிஸ்ட்ரி, மறக்க முடியாத ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து அரிச்சல் முனைக்கு 13 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். அங்கேயும் கடல், இங்கேயும் கடல், நடுஸில் ரோடு. செம்மையாக இருக்குல்ல. இங்கே இருக்கிறது அரேபியன் சி, இங்கே இருக்கிறது வந்து இந்தியன் ஓஷன். ஸோ இந்த ஏரியா வந்து கொஞ்சம் காமாக இருக்கும். எனக்கு அங்கே வந்து பீச் அங்கே தள்ளி இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்குது, தண்ணி கம்மியாக இருக்குது. இங்கே அப்படி இல்லை. இங்கே பீச்சு இது இந்த ஷோர் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஃபெரோஷியஸாக இருக்கும். முன்னாடி வந்து இந்த ரோடு வந்து கிடையாது. ஸோ என்னென்னா ஆஃப் என்ன ஆகும்னா, அங்கோட தண்ணி இங்கோட தண்ணியும் மேர்ஜ் ஆயிரும். ஸோ வண்டி போக்குவரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த ரோடு போட்டு கொடுத்தாங்க. அது வரைக்கும் இங்கேருந்து வரதுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஹிஸ்ட்ரி டைம். ஏன்னா இந்த ஊருக்கு 1964 ஆமாம் 1964 ஒரு பெரிய புயல் வந்துச்சு. அந்த புயலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஊர் நம்ம ஊரை மாதிரி ஒரு நல்ல ஊராக தான் இருந்துச்சு. லைக் ரயில்வே ட்ராக் இங்கே வரைக்கும் இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். ரயில்வே ட்ராக் இருந்துச்சு, போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு, ஸ்கூல் இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. பட் அன்டில் 1964 அந்த புயல் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும், புயல் வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. நிறைய செத்து போயிட்டாங்க. இந்த ஊரே காலி ஆகிட்டு பெரும் சேதம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த இடத்த வந்து மக்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடமாட்டு அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அப்போலேருந்து இந்த இடம் வந்து கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எட்ஜ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, கோஸ்ட் டவுன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் ரீசெண்டாக தான் இந்த ரோடு போட்டப்போ தான் டூரிசம் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கு. மித்தாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி என்னன்னாக்கி ராமர் பாலம், as you all know, ராமர் பாலம் இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஜஸ்ட் 24 கிலோமீட்டர்ஸ் தான் உண்டு. 24 13 ஐம் நாட் ஷுர், 13 நினைக்கிறேன், 13 24 தெரில. ஸோ இங்கேருந்து முன்னாடி ஃபெரியெல்லாம் இருந்துச்சு. ஃபெரினா போட்டு மூலமாக வந்து இங்கேருந்து மக்கள் வந்து காரை வந்து போட்டில் ஏறி போகிறது, பைக் போட்டில் ஏறி போய் அங்கே ஸ்ரீலங்கா போய் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய இருந்துட்டு இருந்தது. இப்போ அதுக்கப்புறமா தான் எல்லாம் ஸ்டாப் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு இங்கேருந்து ஸ்ரீலங்கா வந்து ரொம்ப பக்கம். இந்த ஊருக்கு கோஸ்ட் டவுன் பேர் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து இங்கே உள்ள மக்கள் எல்லாருக்கும் தனியாக வேறு இடத்துல வந்து வீடு கட்டி கொடுக்குறேன், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே உள்ள மக்கள், அதாவது ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி, இவங்க வந்து எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும், இங்கே விட்டு நாங்கள் வேறு எங்கே போவோம்னு சொல்லிட்டு அவங்க இங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே அவங்களுக்கு வாழ்வாதாரம்னு பார்த்தீங்கன்னாக்கி இங்குள்ள டூரிசம் தான், மெயின் டூரிசம் தான். ஃபிஷ்ஷிங் வந்து இருக்குது, பட் ஸ்டில் டூரிசம் தான் அவங்களுக்கு மெயின். இங்கே வரவங்களுக்கு ஃபிஷ் ஃபுட்டாக இருக்கட்டும் சரி, சிப்பி அந்த மாதிரி விஷயங்களாலும் சரி, கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி இந்த விஷயங்களாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க வந்து கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை நடத்திட்டுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வேண்டாம், அதை நான் அப்புறமா சொல்கிறேன். அதை இப்போ சொன்னால் அந்த சஸ்பென்ஸ் உடஞ்சிரும். நான் வந்து நம்ம அரிச்சல் முனை பார்த்துட்டு வந்துட்டு அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, அதான் தெரியுது அரிச்சல் முனை, எனக்கு கண்ணுக்கு தெரியுது, உங்கள் கண்ணுக்கு தெரியுதா? எப்படி இருக்குல்ல இந்த இடத்துல. ட்ரோன் வியூ எல்லோரும் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ எக்ஸைட்டட். வா, ஐயோ crowded. Place is crowded. ஐயா சாமி வழி விடுங்கோ, சாமி வழி விடுங்கோ, ஐயா சாமி வழி விடுங்கோ. இப்படி பார்க்குறாங்க நம்மளை.
நான் வந்துட்டோம்ல. வாவ். செம்மையாக இருக்கலாம். பைக்கு அரிச்சல் முனை. எட்ஜுக்கு வந்துட்டோம். வாழ்க்கை என்னதான் அடைச்சு வச்சாலும் அதிலிருந்து எழுந்து வர்றதும் எழுந்து வராததும் நம்ம கையில தான் இருக்கு. நீண்ட நாள் வாழறது பெருசுல, வாழறது கொஞ்ச நாளா இருந்தாலும் அந்த ஒரு வாழ்க்கையை மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழும். மக்களே, நம்ம அரிச்சல் முனைக்கு வந்தாச்சு. வேற லெவல் ஃபீலிங்களா? தோணும் என்னடா பெரிய விஷயம். எனக்கு இது பெரிய விஷயம்தான். செம்மையாக இருக்கலாம். லைக் அங்கே போது இந்த கரைலாம் ஒன்றும் தெரியலை. அங்கே தெரியுதா அந்த கரை மண் மாதிரி தெரியுதா, தீவு மாதிரி இருக்குது, அதெல்லாம் இல்லை. இந்த டைம் வந்து எல்லாமே கடை வேறு வச்சுருக்காங்க. க்ரௌடும் கம்மி தான் இந்த வாட்டி. சம்மர்னாலே எனக்கு தெரியல, க்ரௌடும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த வாட்டி. கைஸ் பாருங்கள், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். ஆள் யாரும் இறங்கலாம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் கொஞ்சம் கலங்கலாக இருக்கும். பாருங்களேன், ரொம்ப கிளியராக இருக்குது தண்ணி. சும்மா உள்ளே போய் பார்த்துட்டு வரோம் எப்படி இருக்கு. வாங்க போகலாம். சாரி, அந்த ப்ளூ கலர் ஷர்ட் அந்த அண்ணன் கையில் கயிறு வச்சுட்டு ஒரு கல்லை பிடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, என்ன கல் தெரியுதா? ஒரு ஃபோட்டோ அதில் வச்சு எடுக்கலான்னு பார்த்தா க்ரௌடு வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ முடிச்சாச்சு, இங்கே எடுத்தாச்சு, அங்கே கேட்டாச்சு. இப்போ அடுத்தது லைட் ஹவுஸ் போகலாம். லைட் ஹவுஸ் பார்த்துட்டு அங்கேருந்து அது பக்கத்தில் தான் அந்த பழைய அந்த லைக் அந்த என்ன சொல்லுவாங்க, சூறாவளியில் இது நாசமான பில்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம அப்போ அங்கே போவோம். கம் ஆன், லெட்ஸ் கோ. Sorry? Hey, my friend. Hello. The YouTuber. Yeah. What's your good name? Vipin. Vipin. And what's your channel name? Area 74. Area 74. Yeah. Okay, my name is Saurav. Nice meeting with you. You're from? My name is Saurav. Saurav. I'm from Gurgaon. Gurgaon. Haryana. Yeah. Okay, nice to meet you. Welcome to Tamil Nadu. Nice to meet you. Tamil Nadu. Yeah. Thank you. சமலா வேறு லெவல். வாங்க போ. நினச்ச அளவுக்கு இங்கே வெயில் இல்லை, பட் வெயில் இருக்குது. காற்றடிக்கிறதுனால தெரியல. பார்க்கிங் வசதிகள் கம்மி. ஃப்ரெண்டில் பார்க் பண்ணால் ஓகே, இல்லைனாக்கி அங்கே தள்ளி போய் பார்க் பண்ணிட்டு நடந்து வரதுக்குள்ளே ஸ்வெட் ஆகி கிழிஞ்சிரும். ஓகே, நல்ல லொக்கேஷன். சீக்கிரமாக ட்ரோன் வாங்கிட்டு வந்து இங்கே ஒரு ஷாட் எடுக்கணும். இந்த ஏரியா பார்த்தா தான் எனக்கு ட்ரோன் ஷாட் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இங்கேருந்து பார்க்க இது வேறு லெவலாக இருக்குது. ஓ, இது என்ன தெரியுதா, ராமேஸ்வரம் இன்னொரு விஷயத்துக்கும் ஃபேமஸ். என்னன்னாக்கி திதி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இறந்து போனவங்களுக்கு இங்கே வந்து அந்த இது பண்ணுறதெல்லாம் இங்கே ராமேஸ்வரத்தில் தான் பண்ணுவாங்க. இந்த வியூவை பாருங்கள், வேறு லெவல். இட்ரா ஃபோட்டோ எடுறா. ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷன் லைட் ஹவுஸ். மக்களே, ஸோ லைட் ஹவுஸ் மேலே வந்தாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு சம்பவம் என்னென்னா, இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நான் கேஷ் எதுவுமே எட்டு வரல. ஒரு ரூபா கூட எட்டு வரலாம். இங்கே லைட் ஹவுஸில் போய் என்ட்ரிக்கு 10 ரூபா ப்ளஸ் கேமரா கொண்டு வர்றதுக்கு 25 ரூபா, 35 ருபீஸ். அவங்கள்ட்ட போய் கேட்டேன். அவங்க வந்து உங்களுக்கு நான் யூபிஐ பண்ணுறேன்னு சொன்னேன். முடியாதுன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வரும்போது மதுரையிலேருந்து ஒரு 5 பேர் தானடா, 5 பேர் வீடியோவில் தான் எங்கே போனாங்க. எல்லாரும் வாங்க.
ஸோ தீஸ் கைஸ் ஸோ இவங்க தான் மதுரையில் வந்திருக்காங்க காலேஜ் சப்போர்ட் பண்ணுங்க அண்ணன்களா சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லை சுற்றி விட்டுருங்க ஸோ அவங்க தான் நம்மளுக்கு காசு கொடுத்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் நான் வியூ காமிக்கிறேன். ஹலோ மக்களே, ஸோ நம்ம லைட் ஹவுஸ் முடிச்சுட்டு வந்தாச்சு. சம பசங்கள்லாம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம இருக்கிற இடம் நான் சொன்னேனே கோஸ்ட் டவுன், பழைய ரயில்வே ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்கூல் எல்லாம் இருந்த இடம். இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன். நான் 2-3 வீடியோவில் பார்த்துருக்கேன். விக்னேஷ் பிடி ப்ரோ வீடியோலையும் பார்த்துருக்கேன். இங்கே தான் ரயில்வே ட்ராக் இருக்க மாதிரி இருக்கும். பார்க்கலாம். கோவப்படாதடா குருகர், பார்க்க தான் அப்படி இருப்பேன். இதுதான் பழைய மீட்டர் கேஜ். பழைய மீட்டர் கேஜ். ஸோ ஸ்கூல் அங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்ஸும் அழிஞ்சு போயிருக்கு. ஒரு யோசித்து பாருங்கள், ஒரு எத்தனை வருஷம் ஆச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி இந்த இடத்துல மக்கள்லாம் ஜாலியாக அவங்கள மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த ஏரியாவில் இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த ஏரியா கோஸ்டோன மாதிரி இருக்குது. நத்திங் இஸ் ப்ரெடிக்டபிள்ல. நான் புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன், கருத்தூசி. கருத்து ஊசி. ஓகே, ஸோ இட்ஸ் டைம் ஃபார் கருத்தூசி. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை பார்க்கும்போது தான் டோன்ட் ஃபைட், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ஜஸ்ட் பி ஹாப்பி, ஹேவ் ஃபன். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுங்கள். ஓகே, நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? எல்லாம் முடிச்சுட்டு அரிச்சல் முனை, அதாவது தனுஷ்கோடியில் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம். இங்கே நான் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் ஒன்று கற்றுக்கிட்டேன். என்னென்னா, தனுஷ்கோடி வர்றவங்க, அதாவது அரிச்சல் முனைக்கு வர்றவங்க யாருமே யூபிஐ நம்பி வராதீங்க. கார்ட் டிரான்சாக்ஷன் வேண்டாம், கிடைக்கவே கிடையாது. இன்றைக்கி நெட்வொர்க்கே கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே கையில் கேஷ் கேரி பண்ணிட்டு வாங்க. ஒரு 10 ரூபானாலும் கஷ்டம்தான். நம்மள்ட்ட கேஷ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ அதை மறந்துடாதீங்க. இந்த கடையில் ஜூஸ் குடிச்சிருந்தேன். அப்போ அந்த அண்ணன் சொன்னாங்க, இங்கே வந்து மீன் வாங்க மாட்டாங்களாம் இந்த ஏரியாவில். ஏன்னா அவங்க வந்து இங்கெல்லாம் குத்தகைக்கு எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்களா இந்த ஏரியா ஃபுல்லாக. மீன் கம்மி இந்த ஏரியாவில். ஸோ குத்தகைக்கு எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அவங்க மட்டும்தான் மீன் எடுக்க முடியும். அவங்கள்ட்ட வேணால் வாங்கிக்கலாம் நம்ம, அந்த மாதிரி தான். ஸோ அவங்க எல்லாம் மண்டபம் போய் தான், இங்கே இருக்கவங்க எல்லாம் மண்டபம் போய் தான் மீன் வாங்கிட்டு வருவாங்க. பாருங்களேன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. இருந்தாலும் அந்த இடத்த விட்டு போக மாட்டேங்கிறாங்க மக்களே. அடுத்த லொக்கேஷன் கோதண்ட ராமர் கோவில். அரிச்சல் முனையிலேருந்து வரும்போது ரைட்டில் ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கும். நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம். ரோடு போட்டுட்ருக்காங்க, செம்மையாக இருக்கும். செம்ம சீனிக்கார், 2 சைடும் கடல், நடுஸில் ரோடு. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, வேற லெவலில் இருக்கா. என்ன பார்த்தா கொக்கு தண்ணி அவ்வளோ ஆழம்தான் இருக்கு. வேற லெவலில். ஸோ வந்துட்டோம். இளநிக்கடை, நிறைய கடைகள் உள்ளன. மக்களே, ஸோ
இந்த கோதண்ட ராமர் கோயில் போயிருந்தேன். அந்த மிதக்கிற கல் அங்கே தான் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி. ஸோ அங்கே போயிருந்தேன். ஸோ அங்கே இல்லை. ஸோ அங்கே சர்ச் அங்கே மீன் டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இளநீ கடை நிறைய இருக்குது. அதுக்கு பேக் சைடில் தான் அதில் ஒரு கிணறு மாதிரி வச்சுருக்காங்க, காமிக்கிறேன். அந்த கல் மக்களே பின்னால் இருக்கிற கல் நான் தூக்குறேன். அதுதான் அந்த கல் எனக்கு ஹீட்டாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ் ஒரு இளநீ குடிச்சிட்டு நம்ம அடுத்த லொக்கேஷன் நோக்கி புறப்படும். ஓகே கைஸ், நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டாக நான் வந்து பைக்கில் தனியாக போன லொக்கேஷன் ராமேஸ்வரம் தான், தனுஷ்கோடி. அதாவது அன்னைக்கு வந்து என் அப்பா என்கிட்ட வந்து ஜாக்கெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்னாச்சுடா? சரிடா வரேன்டா, நான் கடை பாய்டா, ரொம்ப தேங்க்ஸ்டா. இந்த பசங்க நம்ம பசங்க. ஸோ நான் வந்துட்டு ஜாக்கெட் கிடையாது, பேண்ட்டு கிடையாது, பூட்டு கிடையாது, ரெயின் லேயர் கிடையாது, டேங்க் பேக் கிடையாது, டாப் பாக்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் ஹெல்மெட்டு, கேமரா கூட கிடையாது. ஐஃபோனை ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சு நான் வீடியோ எடுத்தால் ஷார்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ரைடு அது எனக்கு. ஸோ நான் வந்து ஒரு லெதர் ஜாக்கெட் தான் போட்டிருந்தேன். நேம் போட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன். ஈவினிங் கிளம்பி மேப் வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் எதுவுமே கிடைக்குமா, லொக்கேஷன் தெரியும், பார்த்து வந்துடுவேன். அப்போ எதுவுமே தெரியாது. ஆனால் சும்மா கூட்டம் போகணும்னு நினச்சி கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்தால் அன்னைக்கு தான் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து நான் வந்துட்டுருக்கும்போது இங்கெல்லாம் நைட்டு இங்கே ஒரு 9-10 மணி ஆயிடுச்சு. சரியா? ஸோ அதில் ஒரு செக் போஸ்ட் பார்த்தோம்ல கடைசியாக இந்த பசங்க நாளுக்கு முன்னாடி. அந்த செக் போஸ்ட்டுக்கு வந்து ஆள் இருக்கும். ஆனால் அன்னைக்கு ஆள் இல்லை. நான் அதையும் தாண்டி உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் நம்ம அந்த ஒரு டெம்பிள் போனோம்ல, ஒரு லெஃப்ட் கட்டாச்சுல, அந்த ஜங்ஷனில் விஜிலன்ஸாக கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. ஏன்னா பகீர்னு ஆயிடுச்சு. என்னடா நம்மளடா தப்புன்னோம், நம்மளே நிப்பாட்டுறாங்க. ஒரு நைட் ரவுண்ட்ஸ் தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு ஈவினிங் 6 o'clock மேலே அலௌட் கிடையாது. எத்தனை பேருக்கு இது தெரியும்? சத்தியமாக எனக்கு தெரியாது. யாருமே எனக்கு சொன்னதும் கிடையாது. நான் வீடியோஸில் அதிகமாக பார்த்தது கிடையாது. 6 மணிக்கு மேலே இங்கே வந்து அலௌட் கிடையாது. யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ அவங்க வந்து கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து என்ன செக் பண்ணாங்க. போடா ஏன்டா சாவடிக்கிற? கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணிட்டு நீ யார், நீ என்ன கடத்திட்டு வர? நான் ஏடா கடத்திட்டு வர போகிறேன்? நான் எதுவும் கடத்திட்டு வரல. நான் இப்படி இங்கே வேலை பார்க்குறேன். நான் ஜஸ்ட் ஒரு ட்ராவலர் தான். நான் சும்மா வந்தேன் அப்படின்னா பேக்கெல்லாம் திறந்து போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணால் சார் அப்புறம் கடைசியில் என்ன ஆச்சு, எதனால பண்ணுறீங்கன்னா, இல்லை இங்கே வந்து கடத்துவாங்க, நிறைய விஷயங்கள் கடத்துவாங்க இங்கே. ஸோ அதனால நாங்கள் இப்போது நைட் இங்கே அலௌட் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையான இது எனக்கு தெரியாது, அவங்க சொன்னதை நான் சொல்கிறேன். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சு, அன்னைக்கு பார்த்து நான் வந்து ஃபோன் சார்ஜ் போடல, பவர் பேங்க் வச்சுருந்தேன், பட் சார்ஜ் போடல. சார்ஜர் இருந்துச்சு. அவங்க செக் பண்ணும்போது ஐஃபோனு பின்னு உடஞ்சிடுச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு இங்கே ரூமுக்கு வந்து கேட்டால் ரூமில் சார்ஜர் இல்லை, ரூமுக்கு பே பண்ணுற காசு இருக்குது, பட் சார்ஜ் இல்லை ஃபோனில். ஐயடா அப்படின்ட்டு கையில் காலை விழுந்து ரூமுக்கு போயாச்சு. ரூமுக்கு போனால் அவங்க வந்து காலம் பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, காலமாக பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அதே மாதிரி காலமாக போயிட்டு ஒவ்வொரு கடையாக ஏறுறேன். இங்கே ஐஃபோன் சார்ஜர் எங்கேயுமே இல்லை. கடைசியில் அந்த ரூமில் உள்ள ஒருத்தர் தான் வந்து அவருக்கு ஃப்ரெண்டோட ஐஃபோன் சார்ஜரை கொண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு ரூமுக்கு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இன்னொரு சார்ஜர் வாங்கி சுற்றிட்டு ஈவினிங் வந்து 7 மணி டியூட்டிக்கு போகணும். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போனேன். ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸு. யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்கள் மாட்டினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செம்மல்ல? ஸோ அந்த மாதிரி ஒரு 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 நீங்காத ஒரு மெமரிஸ் உள்ள இடம் இது எனக்கு.
என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலை பார்க்க முடியல, ரொம்ப வீட்டில் இருக்க முடியல, தனியாக இருக்கும், அப்படியே நான் என்ன இஷ்யூ வேணால் இருக்கலாம். அப்படி இருந்துன்னா டேக் அ பிரேக் வாட் எவர் யூ ஆர் டூயிங், டேக் அ பிரேக். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி. எனக்கு பிடிச்ச விஷயம் ட்ராவலிங், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் விளையாடுறதா இருக்கலாம், இல்லைன்னா புக்கு படிக்கிறதா இருக்கலாம். ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்க. அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். ஸோ மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு நீங்கள் படுற கஷ்டத்துக்கு ஒரு ஆன்சரும் கிடைக்கும். ஸோ அதிலிருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். ஓகேயா? நீ குத்துற ஊசி கோட்டை தாண்டி மறுபக்கம் வந்துருச்சியா? சரி, ரொம்ப மொக்க போட விரும்பல. நம்ம அடுத்த லொக்கேஷன் ராமேஸ்வரம் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்தது போக வேண்டிய இடம் வந்து அப்துல் கலாம் மெமோரியல் மண்டபத்துக்கு தான். மண்டபம் தானே, அங்கே தான் போகிறோம். கைஸ், அஃபிஷியலாக ராமேஸ்வரத்தை விட்டு வெளியே போகிறோம். தேங்க்யூ, see you again. ஸோ மக்களே, அப்துல் கலாம் மெமோரியல், அப்துல் கலாம் நேஷ்னல் மெமோரியல் அங்கே வந்திருக்கோம். வந்துச்சு, உள்ளே போயிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து உள்ள மொபைல் அலோட் கிடையாது, எந்த கேஜெட்ஸ் அலோட் கிடையாது, பேக்கு எதுவுமே அலோட் கிடையாது. நம்ம வந்து இங்கே லாக்கர் ரூமும் எதுவும் கிடையாது, லாக் ரூம் எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்போசிட்டில் கடையில் வந்து நீங்கள் வந்து லாக்கர்ஸ் இருக்குது, அங்கே நீங்கள் வந்து பே பண்ணி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உள்ளே நிறைய எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ், அவரோட கடைசி நேரத்தில் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ், திங்ஸு, ட்ரெஸ்ஸு, சீப்பு, சப்பல்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. கடைசி நேரத்தில் யூஸ் பண்ணது, டைரி எல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பிளேஸ் போடலாம். ஓகே, ஸோ டூ கம் விசிட் இந்த மெமரி ஆஃப் ஏபிஜே அப்துல் கலாம். மக்களே, அப்துல் கலாம் ஐயாவோட மெமோரியல் பிளேஸையும் பார்த்தாச்சு. இல்லை, செம்மையாக வச்சுருக்காங்கப்பா. மெயினாக எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, கடைசி நேரத்தில் அவர் சூட்கேஸில் வச்சுருந்த ஐட்டம்ஸ் சொல்லி கொஞ்சம் வச்சுருக்காங்க. சான்ஸே இல்லை. எவ்வளோ சிம்பிளாக இருந்திருக்காரு தெரியுமா? வேறு லெவல். சரி, ஓகே. வாட்சுக்கு வேறு ஏதோ ஆயிடுச்சு, அப்பப்போ வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. சரி, அடுத்து என்ன பிளான் தெரியலையே. மக்களே, கேப்பில் போய் நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன் பிரியாணி. டீ பிரேக் தான் நிப்பாட்டின கேப்பில் வந்து செம்ம பசி ஆயிடுச்சு. ஸோ பிரியாணி ஸ்மெல் வந்துச்சா, உடனே நல்லா சாப்பிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது என்னன்னாக்கி ஊருக்கு கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி தூத்துக்குடி போகணும். தூத்துக்குடி போயிட்டு முதல்ல தம்பி வந்து இது பொரிச்ச பரோட்டா கேட்டான். ஸோ அது வாங்கணும். அதுக்கப்புறமா அரவிந்தை பார்க்கணும். முடிஞ்சால் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் இருக்கான், அவனையும் பார்க்கணும். தூத்துக்குடி போவோம் ஸ்ட்ரைட்டாக. அண்ட் ரோட் தூத்துக்குடி. ஓகே மக்களே, ஈவினிங் மணி இப்போ 4:30 ஆக போகுது. நமக்கு தூத்துக்குடி ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா பர்டிகுலராக இந்த ஏரியா வந்து பனைமரம் நிறைய இருக்க ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் தான் கருப்பட்டி நல்லா நிறைய கிடைக்கும். கருப்பட்டி பாகு காய்ச்சி அதை சூப்பராக அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்தால் ஃப்ரெஷ்ஷாக நல்ல கருப்பட்டி பார்த்து வாங்கலாம். எனக்கு பார்க்க தெரியாது, ஆப்வியஸ்லி. தெரிஞ்சவங்க வந்தானா பார்த்து அழகாக வாங்கலாம் இந்த இடத்துல. இப்போ கூட வர வழியில் பார்த்து நிறைய இடத்துல வச்சுருந்தான். வீட்டுக்கு ETA வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போயிட்டா நல்லா தூங்கலாம். ஏன்னா நேற்றுக்கு நைட்டு 2 மணிக்கு எடுத்தது. 1 மணி வீட்டோட வெளியே வந்தாச்சு. 2 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. பெட்ரோல்லாம் போட்டு கிளம்புனது. இன்னும் வண்டி நிற்கல. பயப்படலாம் போகக்கூடாதா? அது வரைக்கும் போ. ஓகே, தேங்க்யூ.
மக்களே உப்பளம். இந்த வியூ நல்லா இருந்துச்சு. சன்செட் வர ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் சன்செட் ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி போகிறோம். நல்லா இருக்குல்ல? கேமராவில் தெரியுதான்னு தெரில. நேரம் சொன்ன அரவிந்திட்ட பேசினேன் கொஞ்சம் முன்னாடி. நான் தூத்துக்குடி ரீச் ஆகணும்னா கால் பண்ண சொன்னான். நம்ம ஆல்மோஸ்ட் தூத்துக்குடி ரீச் ஆகிட்டோம். ஐயா நிப்பாட்டிட்டு கால் பண்ணுறேன். ஹலோ, எங்கே வந்துட்டேயா? பாலத்துக்குள்ள இருக்கேன். ஆமாம் ஆமாம், தூத்துக்குடி வந்துட்டேன். தூத்துக்குடி வந்துட்டு அரவிந்து கால் பண்ணி வாடா நான் வெயிட் பண்ணி வரேன்னா, சரி அவன் வீடு பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஒரு டீ குடிக்கிறேன், ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொன்னான். ஒரு டீ குடிச்சு அடுத்த டீ குடிக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு பார்த்தது எத்தனை மாதம் ஆச்சு. அதோட சரி, நம்மளால அடுத்த ரைடு போக முடியல. வேற கொஞ்சம் ஃபேமிலியானதுனால எங்கேயும் விட மாட்டாங்க. இங்கே என்ன எப்படி இருக்கியா? எல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சரி ஓகே, நாங்கள் இப்போ பரோட்டா வாங்குவோம் மக்களே. ஸோ பரோட்டா கிடைக்கும். நைட் கிளப். நைட் கிளப்னா வேறு ஒன்று பயந்துடாதீங்க. இங்கே தூத்துக்குடி நைட் கிளப்னா பரோட்டா கடை. பரோட்டா கடை தான் சொல்லுவாங்க. அது அழகாக பொரிச்ச பரோட்டா சால்னா கூட மிக்ஸ் பண்ணி இதை காமிக்க மறந்துட்டேன். நான் காமிக்கிறேன் நைட் கிளப். இங்கே பாருங்கள், இது பொரிச்ச பரோட்டா. இந்த சால்னா கூட மிக்ஸ் பண்ணி ஒரு சிக்கன் பீஸு காடை ஏதாச்சும் ஒன்று வச்சு தருவாங்க. செட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வாங்கி தான் வெறி கொண்டு வந்திருக்கேன் இங்கே. அதே நம்ம அரவிந்த் தூக்கிட்டு வந்திருக்கேன். சரி ஓகே, அதெல்லாம் வாங்கியாச்சு. டைம் ஆச்சு. சம்மர் டயர்டு உங்களுக்கு தெரியும். நைட்டு கிளம்புனது. குட் பாய் சொல்ல டைம் வந்துச்சு. வீடியோ முடிக்கிற டைம் வந்துச்சு. ஓகே பாய். பாய் பாய். பார்ப்போம். சீக்கிரம் அடுத்த வீடியோ வந்துடுங்க. கண்டிப்பாக சீக்கிரம் சந்திப்போம். Thank you for watching this video. Stay tuned for the next video. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. What's your channel name? Area 74. Area 74. Yeah. Okay, my name is Saurav. Nice meeting with you. I'm from Gurgaon. Good. Haryana. Okay, nice to meet you. Welcome to Tamil Nadu. Nice.